வணக்கம். டி. முகைதீன் ஆசிஃப், 2ஆம் ஆண்டு பிகாம்.சிஏ. இன்றைய செய்திகள். அறிவியல் உலகம். விண்வெளிக்கான உள்நாட்டு சில்லு. விண்வெளி பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட குறைக்கடத்தி சில்லான IRIS-ஐ இஸ்ரோ, சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகிய வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளன. இது திறந்த மூல RISC-V கட்டமைப்பில் கட்டமைக்கப்பட்ட ஒரு குறைக்கடத்தி சில்லு. காப்புரிமை கட்டப்படாத RISC-V கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட இது சக்தி நுண்செயலி திட்டத்திலிருந்து பெறப்பட்டது. இது முக்கியமான துறைகளில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திராயன். மனிதர்கள் செல்லும் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் பயணமான சமுத்திராயன் திட்டம் விரைவில் தொடங்க தயாராகி வருகிறது. இந்த திட்டத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மத்ஸ்யா 6000 என்கிற நீர்மூழ்கி கப்பல் பயன்படுத்தப்பட்டு 6000 மீட்டர் ஆழம் வரை சென்று ஆய்வு செய்யப்படும். இதன் மூலம் கடல் உயிர்ப்பன்மை வளங்களின் சாத்தியக்கூறுகள் குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பெற முடியும். டயார் ஓநாயின் மீள் உருவாக்கம். வரலாற்றில் முதன்முறையாக கலோசல் பயோசிஸ் நிறுவனம் மேம்பட்ட மரபணு குளோனிங் தொழில்நுட்பங்கள் மூலம் அழிந்து போன டயார் ஓநாயை மீண்டும் உயிர்ப்பிப்பதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான கலோசல் பயோலின்ஸ் 12500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன டயார் ஓநாய் என்கிற இனத்தை உயிர்ப்பிக்க முயன்றது. பழங்கால டயார் ஓநாயின் மரபணுவை எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்றைய சாம்பல் ஓநாய்களின் இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்ட செல்களை சேர்த்து குளோனிங் செய்யப்பட்டு இதன் மூலம் 3 டயார் ஓநாய் குட்டிகளை உருவாக்கியுள்ளன. அதே நேரம் சாம்பல் ஓநாய்கள் மூலம் உருவாக்கப்பட்டவற்றை டயார் ஓநாய் என கூற முடியாது என்று விமர்சனமும் எழுந்துள்ளது. முதல் மரபணு திருத்த நெல். மரபணு திருத்த நெல் வகைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது. TRR அரிசி 100 மற்றும் பூசா TST அரிசி 1 ஆகிய நெல் வகைகளை அதிக மகசூல், தட்பவெப்பநிலை, சிறந்த தகவலமைப்பு ஆகியவற்றிற்கு உறுதியளிக்கின்றன. இந்த வகைகள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், நீரை சேமிக்கவும், தட்பவெப்பநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளவும், திறனை மேம்படுத்தவும் தயாராக உள்ளன. இது விவசாய நவீனமயமாக்கலின் இந்தியாவின் பெரும் பாய்ச்சலை குறிக்கிறது. மேம்பட்ட வானிலை முன்னறிவிப்பு. மே 26, 2025 அன்று பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் இந்தியா வானிலை அறிவியல் ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளது. பூனேயில் உள்ள IIDM நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு மேம்படுத்த அர்கா சூப்பர் கணினியால் இயக்கப்படும் பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு துல்லியத்தை 12 கிலோமீட்டரிலிருந்து 6 கிலோமீட்டராக அதிகரித்தது. அதிக தெளிவுத்திறனுடன் உலகில் துல்லியமான வானியல் முன்னறிவிப்புகளை வழங்குகிறது. நன்றி.